பழக்காடி பார்த்ததில் ஜந்த உறுப்பா மறுபடியும் தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம் கணவன் மனைவி வந்தது யார்? அதனால் கர்ப்பசாமி உடல்நிலை பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஆனால் நல்லாலையும் இல்லை. அப்படி தானே? நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது, அப்புறம் மற்ற நல்லாவும் இல்லை. இதுக்கு நிரந்தர தீர்வே கிடைக்காதா? அதானமான? அதனால் நிரந்தர தீர்வு கண்டிப்பாக கிடச்சிடும். இதுக்கு ஒரு வழிமுறையும் பண்ணியாச்சு. அதனால் நீ இதிலேருந்து பயப்படவில்லை வேணாம், சரியா? அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. உனக்கு உடம்பு பிரச்சனை முழுசும் சரி ஆயிடுச்சு. அதனால் கருப்பை நான் கூட இருக்கேன். அதனால் நமக்கு வாரிசு உருவாகணும். அதே மாதிரி நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடைக்கணும். கண்டிப்பாக வேலையும் கிடைச்சிடும். வாரிசு உருவாகிறதுக்கு மட்டும் அமாவாசைக்கு டைம் கொடுக்குறேன். உடம்பு பிரச்சனை சரியாயிடுச்சு. அதனால் நம்மளோட பிரச்சனை அடுத்த 8 நாளில் அங்கே போயிடும், சரியா? நம்ம எதிர்பார்த்த ஆளுக்கு போயிடும். அதெல்லாம் பயப்படாமல் மற்றதை நான் பார்த்துக்கிறேன். இதை நீ உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க. இதை 2 பேரும் ஆளுக்கு பகுதி சாப்பிட்ரும். கண்டிப்பாக கிடச்சிடும். கிடைக்கணும் அப்படின்னு என்ன வேண்டணும் அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிடும். கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா அதுவும் எழுத்துட்டு தான் போகும். எனக்கு எப்படியாவது எனக்கு பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்னு மனசில் வேண்டிக்க, கண்டிப்பாக உனக்கு வேலை வாங்கி கொடுத்துருவோம், சரியா? அந்த கிளர்க்கு வேலை வந்து கண்டிப்பாக கிடச்சிடும். அதுக்கு எக்ஸாமும் எழுதிடலாம். அதுக்கு அமைச்சு தரம்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நல்லபடியாக திருமணமாம்மா. அதனால் துணி கிடையாமா. என்ன தொழில் பண்ணுறாயம்மாங்க? வச்சுருக்கான். அதனால் கருப்பசாமி எனக்கு நல்ல முறையாக திருமணம் கட்டாயம் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதனால் எந்த வித குழப்பம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். நமக்கு பொங்கல் வைக்கணும். கண்ணாடியை கழட்டுப்பான். எனக்கு கண்ணாடி தான் பிடிக்காது. அதனால் எனக்கு பொங்கல் வைக்கணும். எப்போ கொண்டாந்து வைப்பேன்? எனக்கு வர வியாழக்கிழமைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வந்தாண்டு வை. 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. நீ கேட்டதோட வைகாசி மாதம் நமக்கு பொண்ணு வர ஆரம்பிச்சிடும். சித்திரை முடிஞ்சு வைகாசியில் வர ஆரம்பிச்சிடும். நம்ம பேசி முடித்தோம் அப்படின்னா ஆவணி இல்லாட்டி ஐப்பசி, இந்த 2 தேதியில் ஏதோ ஒரு தேதியில் திருமணம் பண்ணிடலாம், சரியா? போய் காலை விட்டுவோம். அதனால் கருப்பசாமி நாளையிலிருந்தே இதுக்கு உண்டான வழி. நாளையிலிருந்தே உனக்கு ஜாதகம் வரும். நான் சொன்ன டைமுக்குள்ளே முடிச்சிடலாம். அதுக்கு வேண்டி சித்திரை மாதம்தான் பார்க்கணும்னுலாம் கிடையாது. எனக்கு பொங்கல் வைக்கிறதுலேருந்து கணக்கு வச்சுக்க. எப்போ வேணாலும் ஜாதகம் வருமானு, சரியா? ஜாதகம் வர்றதில் உனக்கு நல்லதாக பிடிச்சிது அப்படின்னா என்னை கேட்டுட்டு ஒரு முடிவு பண்ணிடு. நீ பொருத்தம் பார்த்துரு. அதுக்கப்புறம் கருப்பசாமி இது சரியாக வருமா அப்படின்னு என்னை வந்து பாரு. சரியாக வரும் அப்படின்னா நீ முடிவு பண்ணிடலாம். ஆக மொத்தம் ஐப்பசிக்கும் போது தலை தீபாவளி கொண்டாடிடலாம். கிட்டவா இது டைம் நான் உனக்கு எச்சா தான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியே முடிச்சிடும். நான் தான் சொல்லிட்டேன் நல்லதாக நான் தொலை. இவ்வளோ நாள் லேட் ஆனாலும் இன்னும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் நல்ல பிள்ளையை நான் உனக்கு தொலை முடிச்சு கொடுத்துறேன். கூடவே வரும்போது மகனுக்கு கனி கொடுக்க முடியுமா? இந்த இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இட்லி கிடையா? சரி. அதனால் வீடு கட்டணுமா? சரி. அதனால் இப்போ அரைகுறையாக வீடு நிற்கிது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு நல்ல முறையாக வீட்டை கட்டி கொடுத்து, அதனால் கருப்பசாமி வர்ற வியாழக்கிழமை அன்னைக்கு நீ கேட்டதை ஒரு முயற்சி பண்ணான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். வியாழக்கிழமை அன்னைக்கு. வியாழக்கிழமை வர முடியுமா? நீ சொல்லு. கடை போடணும். சரி, அப்போ ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் ஆப் பண்ண சொல்கிறேம்மாண்ணே. அதனால் கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு நான் உனக்கு அமைச்சு தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பேப்பரும் நோட்டும் பேனாவும் நோட்டும் வாங்கிட்டு வந்துடும். நீ கேட்டது போலே நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி வர வேண்டிய இடத்துலேருந்து நமக்கு வந்துடுமா? கண்டிப்பாக வந்துடும். அதே மாதிரி வீட்டையும் கட்டிடலாம். நல்லபடியாக தொழிலும் ஓட்டி கொடுத்துறேன். அவனுக்கு இது உள்ளுக்கு கொடுத்துரு. நான் கருப்பசாமி குடிக்கிறத கொஞ்சம் குறைச்சி கொடுத்துறேன். நான் கூடவே வரும்போது நான் தான் இப்போ என்ன சொன்னேன், ஒன்று கல்லாப்பட்டியில் வச்சுக்க, ஒன்று நீ உனக்கு வயிற்றில் கொஞ்சம் பிரச்சனை, பழைய பிரச்சனை மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி வருமா? யோசிச்சியே இல்லையா? அதனால் ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி செலவெல்லாம் வராது. நீ பாதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி. நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி ஜந்த உறுப்பா மறுபடி குமாரபாளையம் போயிடுச்சுப்பா. குமாரபாளையம். அதனால் கருப்பசாமி ஒன்று சரியில்லைப்பா, அதை கலைச்சிடலாம்னு நான் தான் சொன்னேன். அதை கலைச்சாச்சு. அதனால் இப்போ 90 நாள் முடிஞ்சிருச்சா இல்லையா?
என் படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வாப்பா ஒரு 3. அதனால் நீ போய் காலில் விழுந்துட்டு வாப்பா போடு. அதனால் அடுத்தது நிற்கிறது வந்து நின்று இந்த டைம் போனது சரி ஆகாதுங்கிறது அனுப்பிச்சுட்டேன். அதனால் அடுத்தது நின்று கிட்டவா இந்த குடி. தீர்த்தம் எப்படி குடிப்பேன்? தீர்த்தம் எப்படி குடிப்பேன்? குடி. சிந்தாம குடி. இந்த 3 நாளைக்கு 2 பேரும் சரி பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும், பகுதி சாப்பிட்றணும். நீ கேட்டதோட அடுத்த டைம் நின்று அப்படி அமைச்ச போதும்ல, எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தேன். அமாவாசை அன்னைக்கு 108 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை பாட்டில்னு சொல்லிட்டு கொண்டு வந்துடணும். சரியா? கூட முடிஞ்சால் 2 பேர் வரணும், நீயும் கணவரும். வருமானத்தை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம், கருப்பை நான் கொடுத்துறேன். இதுக்குத்தே உத்தரவு, நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, எந்த இடைஞ்சல் வராமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடியும் வெள்ளோடு வச்சுப்பா, வெள்ளோடு. அதனால் கருப்பசாமி இடத்துக்கு பெருசாக ஒன்றும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படித்தானே? இடத்துக்கு பெருசாக எதுவும் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் கருப்பசாமி சீக்கிரமாக இந்த வாரத்தில் வந்துடுவியா? சரியா? இந்த வாரத்தில் நல்ல பார்ட்டியாக வியாபாரம் பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பு வந்துடும். அதனால் நான் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நல்லபடியாக பசங்களை கரை சேர்த்தணும். கண்டிப்பாக நான் கரை சேர்த்திடுவேன். அதே மாதிரி இதுவும் நல்ல ரேட்டுக்கு சீக்கிரமாக தடுங்கள் இல்லாமல் உனக்கு விற்று கொடுத்தா போதும்ல, நான் கருப்பை விற்று கொடுத்துறவா. இதை கொண்டு அந்த இடத்துல அறுத்து மட்டும் போட்டுரு. இந்தா இதை கொண்டு நீ இருப்பிடத்தில் வச்சுக்க. நீ கேட்டது போல் கருப்பசாமி சீக்கிரமாக உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் அந்த இடத்துலேருந்து பசங்களை கரை சேர்த்தி கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு வாழ்கிற மாதிரி உருவாக்கினா போதும்ல. அவன் எங்கே இருக்காப்பா? இந்தா இதை பகுதி சாப்பிட்டு சேர்த்து குளிக்க சொல்லு. வியாழக்கிழமை ரெட்டு வந்துட்டு போ. ஒரு 3 டைம் கனியை கொடு, எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு தான் இப்போ நானே சொல்லியிருக்கேன். சாப்பிட்றதுக்கு மட்டும் உள்ளுக்கு கொடு. பெருசாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறதுல பெரிய விஷயமெல்லாம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு குழப்பம் மட்டும்தான். நீ இது உள்ளுக்கு மட்டும் கொடு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரும்போது அவனுக்கு வெதுன்னு தண்ணியில் 1/2 டம்ளரில் இதை புழிஞ்சு மட்டும் கொடுத்துரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என் மகனோட கேஸ் எப்படியே தீர்த்து கொடுத்துடணும். இப்போ தான் வெளியில் கொண்டாந்து விட்டுருக்கேன். வெளியில் வந்து ஒரு இடத்துல வேலைக்கும் போய் வச்சுருக்கேன். போகிறானா போகிறது இல்லையா? போகிறேன். வெளியில் கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த கேஸ் பிரச்சனை மட்டும் நான் கேட்குறக்கு பதில். உன் கேஸ் பிரச்சனை தீரணுமா இல்லையா? தீரணும். அதனால் இப்போ போலீஸ்லேயே வந்து சீக்கிரமாக தீர்ந்துடும் அப்படின்றான். இருந்தாலும் அப்பப்போ பயம் வருதா வரலையா? அதனால் உனக்கு சீக்கிரமாக தீர்த்து கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டான். அதனால் கருப்பசாமி அவன் ஜெயிலில் கூட கிடந்தான். இந்த ஊரில் இல்லை, கேரளாவில். அவன் நீ போய் வக்கீல் கிட்ட 50,000 செலவு பண்ண முடியாது. அவனைவே துரத்தி விட்டுற சொல்லிடுறேன்னு. என்ன பண்ண துரத்தி விட்டான்ல. அதே மாதிரி லைசன்ஸுக்கும் கொஞ்சம் டைம் பொறு, அதுவும் கூப்பிட்டு கொடுக்குற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அவசரப்பட்டால் செலவு பண்ணணும். இப்போ நீ போய் வேலை செஞ்சு ஒருத்தங்கட சும்மா வாடு விட்டு வந்திருக்க, அப்படித்தானே? உன்னையும் ஏமாற்றி விட்டேன் வேலை கொடுத்து. இப்போ வருமானம் வராதான்னு இன்னைக்கு கேட்டால் கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு பேசுகிறேன், அப்படித்தானே? அதையும் உனக்கு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்துட்றேன். அதே மாதிரி அவனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து கேஸ் பிரச்சனை தீர்த்தா போதும்ல. கிட்டவா ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். சீக்கிரமாக தீர்த்து கொடுத்துறேன். உனக்கு வர வேண்டிய இடத்துலேருந்தும் வாங்கி கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மறுபடி தட்டாங்குட்டை வச்சுப்பா. கிணறு கொஞ்சம் சரியில்லையே தப்பு. ஆமாம், அந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லையப்பா. அதனால் உனக்கு அதில் இஷ்டமா? அது சரி இல்லை. ஆமாம், உனக்கு அது மேலே வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் கீழே நின்றலாம். உனக்கு அதில் விருப்பம் இருக்கா? அதனால் அது வேணாம். நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அது வந்துச்சு அப்படின்னா இன்னும் பெருசாக ஒரு சிக்கல் வரும். அதனால் அந்த சிக்கல் வெளியில் சொல்லக்கூடாது. அதனால் அந்த சிக்கலை காப்பாற்றணுங்கிறதுனால ஏதோ ஒரு ரூபத்தில் வாரிசு வேணும்னு என்னை வந்து பார்க்க வந்துட்டேன். ஆனால் அந்த இடத்துல போய் நின்றுருந்து அப்படின்னா ஒரு ஆண்மகனுக்கு இடைஞ்சல் வந்துடும். அது யார் போய் நிற்கிறாங்க, உன் குடும்பத்துக்கு ஆகாது. அதனால் யார் போனாலும் அவங்களுக்கு நான் பொறுப்பு கிடையாது.
நீ என் காலடி வந்திருக்க, உன்னை காப்பாற்றுறது என் பொறுப்பு அப்படிங்கிறனால அந்த கிணறு இருக்கிற இடம் ஆகாது. அதனால் அதுக்கு அடுத்த இடத்த நம்ம கீழே நீ நின்றலாம். அதனால் எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாங்கி கொடுத்து நோய் நொடி இல்லாமல் எல்லாம் வாழ வச்சு பசங்க பிள்ளைகளை நல்லபடியாக கருப்பசாமி கரை சேர்த்து விட்டால் போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி அதே போல் நமக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றி கொடுத்தனே, வம்படியே மேலே இருக்கிறத வச்சுக்கன்னு சொன்னாலும் கூட ஆகாதுன்றும். நமக்கு கீழே அவ்வளோதான். அதுக்கு மாரி இப்போ சிக்கல் ஆராய்ச்சி பேச்சை கட்டெடுத்து சிக்கல் வந்துருமானே முதவே சொல்லிட்டேன். அதனால் முதல்ல சுதாரணமாக இருந்துடணும். இதை நாலா பக்கம் உன்னோட இருப்பிடத்தில் அறுத்து போட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனாக கூட்டிருக்கணும், யாருக்கு எந்த வெண்ணம் இல்லாமல் கருப்பம் காப்பாற்றணும் அப்படின்னு நிலவாசப்படியில் கட்டிடணும். கருப்பம் கூடவே வந்துடணும். அம்மா வாசிக்கு எனக்கு மாலை பாட்டிலும் கொடுத்துடணும், கூடவே வந்துடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் கோபி வச்சுப்பா. கோபி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் நம்மளுக்கு ஒரு வழி, உனக்கு அடுத்த மாதமே வழி காட்டுவேன் சொன்ன டைமுக்கு முன்னாடியே. அதை வழியை காட்டி கருப்பசாமி நம்மளும் 4 பேர்த்துக்கு வேலையை கொடுத்து கடனை கட்டி எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இப்போ இருக்கிற இடத்துல கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. குறைஞ்சிருச்சு. அதுதான் சொன்னேன், ஓடி போய் பார்த்தேன், சிக்கல் குறைஞ்சிருச்சு. அப்படியே இருந்து நல்ல முறையாக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து மாசி மாதத்துலேருந்து நமக்கு தனியாக ஒரு தொழில் அதே தொழில் பண்ணலாம் அப்படின்னு உத்தரவு இப்போ கொடுத்துருக்கேன். அதனால் மாசிலேருந்து நீ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சரியா? அதே மாதிரி என்னோடய திருவிழா வர்றதுக்குள்ளே உனக்கு தனியாக ஒரு ஆஃபீஸும் போட்டுடலாம். ஆஃபீஸ் இதையும் பார்த்துக்கலாம், அதுவும் பார்த்துக்கலாம். எந்த இடைஞ்சல் இல்லாமல் வருமானத்துக்கு குறைவு இல்லாமல் கருப்பை கடனை கட்டி 4 பேர்த்துக்கு முன்னாடி வாழ்ந்த வச்சு அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இருக்கிற கடனை எல்லாம் கட்டி உனக்கு 0வுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டினா போதுமா? அதான் கருப்பு அமைச்சு கொடுத்தேன். இந்த ஆடிக்கு தனியாக ஆஃபீஸ். அதே மாதிரி அதுக்கு அடுத்த ஆடி வரும்போது நீ கேட்டதோடு நீ வேலைக்கு போக தேவையில்லை. நீ கேட்ட வருமானம் உனக்கு உட்கார்ந்த இடத்துல வந்துடும். அதை உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் குடும்பத்தோடு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். சரியா? நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நான் கருப்பம் கூடவே வந்துடுறேன். அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போப்பா. கருப்பசாமி மறுபடியும் வெள்ளலூர் வச்சுப்பா. வெள்ளலூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி அப்பப்போ கண்ணுக்கு காட்டுது, அப்பப்போ காட்டலை. அதனால் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 நாள் தான். அதனால் போனதெல்லாம் மறுபடியும் நம்மக்கிட்ட தான் வரும். அப்படி யாராவது திரும்பி போச்சோ அதெல்லாம் ஃபினிஷிங்காக மறுபடியும் நம்மகிட்ட வர முடியாமல் உங்கள்கிட்ட வந்துட்டு போனது கண்டிப்பாக மாற்றி அமைச்சிடுறேன். வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. 3 நாள் உனக்கு வேலை வந்துடும். பழைய நிலைமைக்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். நீ வந்து வழிய எங்களோட பேசிகிட்டே இருக்கிறா. நான் கூட பேசக்கூடாதுன்னு தான் சொல்லியிருந்தேன். யார் கூட்டு சேர்த்த மாட்டோமுங்கிறது எனக்கு தெரியுது. சேர்த்த மாட்டோம்ல, அதனால் பேசக்கூடாதுல்ல. கடைசி எப்போ பேசுனேன்? நீ கூப்பிட்டு பேசலை, அங்கேருந்து தகவல் வருது இல்லையா? யார் பேசுனது? கடைசி எப்போ பேசுனது? அதுதான் சார் சொல்ல வந்தேன். நேற்று பையன் வீட்டுக்கு வந்திருந்தாங்க சார். வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் அது சொன்னானுங்க. எனக்கு இது ஐடியா இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் சாமி. வேறு என்ன தப்பாக? நான் உன்னை தப்பே சொல்லலை. அவளோட செய்தி, அவளோட பேர், அவளோட காதுக்கு இதெல்லாம் வந்து எதுவுமே உன் காது பக்கமே வரக்கூடாது. சரியா? அது எல்லாம் முடிஞ்சது தான். நீ வந்து எனக்கு பெத்த பையன். சரியா? உனக்கு படிப்புக்கு வேணும்னா உன்னோட தகப்பனுங்கிற முறையில் உனக்கு பண்ணுறேன். சேராதெல்லாம் பெரியவங்க பார்த்து முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நாங்கள் பார்த்துக்குறோம். உன் வேலையை மட்டும் பாடுறான்ற விருப்பம்னா வரட்டும், இல்லாட்டி அங்கேயே போக சொல்லிடு. நான் சொல்ல வேண்டியது என் கடமை. அதனால் அடிக்கடி அவளோட பேச்சு உன்னோட இருப்பறதுக்குள்ளே பேசக்கூடாது. பேசாமல் இருந்தீங்கன்னா உனக்கு நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் 3வது நாள் வேலை கொடுத்துருவேன். அதுவும் காரணமாக தான் சொல்கிறேன். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதோட காரணமும் உனக்கு தெரிஞ்சிடும். கூட வரும்போது எல்லாமே வந்துடும்டாமானே. நான் தான் இப்போ சொன்னதை மட்டும் நீ கடைபிடி. எல்லாமே கடைபிடிச்சிட்டேன். இந்த வருஷமும் அதே போல் நீ பண்ணணும். என்னோட திருவிழாவுக்கு கண்டிப்பாக அதுக்குள்ளே நான் உனக்கு படி ஏற்றி வர்றதும் நான் பார்த்துக்கிறேன். அதுவும் நடந்துடும். 3 நாள் போடுறேன். 3வது நாள் பாரு. ஒரு வாரமெல்லாம் கிடையாது. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில். 3வது நாள் நீ என்னன்னு நீ பார்த்துட்டு எனக்கு ஆரம்பிச்சுட்டு போட்டு அட்வான்ஸ் வச்சுட்டு நீ என்னை வந்து பார்ப்பேன். அதுவும் நடக்கும். கூட வரும்போது 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு 2 எண்ணத்தை ஒன்றை இருப்பிடத்தில் வச்சுக்க. கூட வரும்போது அவ்வளோதான். நான் கருப்பேன். கூட வந்துடும். எந்த ஊருப்பா?
கருப்பசாமி மாடி தாராபுரம் போயிடுச்சு. பார்த்து தாராபுரம் என்னோடய அம்மாளுக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, அதனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்லை, கொஞ்சம் அப்பப்போ அப்படித்தானே, அதனால் இருக்கிறத சரி பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றினா போதுமா, போய் காலையில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன்டாமானே, 3 நாளைக்கு அளவாக 2 சொட்டு மட்டும் வாயில் புரிஞ்சு விட்டுரு, சரியா, மிச்சத்தை சுற்றி போட்டுறணும். நீ கேட்டது போல் இது முடியறதுக்குள்ளே இன்னும் சரியாயிடும். வர ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்த்துட்டு போ, கருப்பம் கூடவே விரும்பும். நீ யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. மறுபடியும் உடுமலைப்பேட்டை வச்சுப்பா. உடுமலைப்பேட்டை எப்படியாவது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 2 பசங்களையும் பேச வச்சு எப்படியாவது கருப்பசாமி ஒரு கவர்மெண்ட் வேலை ஒன்று வாங்கி கொடுத்து எனக்கு எப்படியாவது கரை சேர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன், நான் யோசிக்கிறேன். நீ என்ன கேட்க வந்த? நீ தான் அதான் யோசிக்கிற. போய் காலை வந்துட்டோம். அதனால் ஒன்றுக்கு ஒன்று சேராத மாதிரி என் கண்ணுக்கு தெரியுது. அதே ஒரு நல்லபடியாக ஒன்று சேர்த்து வச்சு அவனுக்கு நீ எதிர்பார்த்த மாதிரி கவர்மெண்ட் வேலையை உனக்கு வாங்கியும் கொடுத்து கருப்பை நான் உனக்கு காப்பாற்றி கொடுத்தனேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 108 எலுமிச்சம்பழத்தில் எனக்கு ஒரு மாலை பாட்டில் ரோஜா மாலையிலையும் சொட்டு வாங்கிட்டு வந்துடணும். தவறாமல் கொண்டுட்டு வா. சீக்கிரமாக உனக்கு 4 தேதியும் குறித்து வேலையும் வாங்கி கொடுத்துறேன். அதே மாதிரி 2 பேர்த்து ஒன்றும் சேர்த்து வச்சுறேன். அப்படி அமைச்சா போதுமா, கருப்பம் கூடவே வந்துடும்பா. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும், பசங்களுக்கு சேர்த்தி ஒன்று நீ பாங்கப்பா இன்னொரு இருப்பிடத்தில் வச்சிரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடத்தில் கறிக்கடையாமா, பேருக்கு தான் கறிக்கடை ஓனர், ஆனால் முன்னேற்றம் இல்லை, அப்படி தானே. அதனால் கருப்பசாமி அதனால் வியாபாரத்துக்கு என்ன பண்ணலாம், அதனால் கருப்பசாமி உனக்கு வியாபாரம் பண்ணி கொடுத்துட்றேன். நான் சொல்கிற டைமுக்கு கரெக்டாக வரணும். சரி, வர்ற வியாழக்கிழமை தவறாமல் வருவில்ல, எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வச்சிரு, எனக்கு மாலை பாட்டில் சுட்டு கொண்டுட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி வர்ற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு போட்ட முதல் வீண் போகாமல் உனக்கு வியாபாரம் கொடுத்தா போதுமில்ல. போய் காலைல வந்துட்டு வா. வியாழக்கிழமைக்கு பொங்க வச்சிரு, வெள்ளி சனி ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு வியாபாரம் நல்லாயிருக்கு. அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை 4 அறுத்து போட்டுரு, பொண்ணை கொண்டுட்டு போய் கறிக்கடையில் இப்போ கட்டி விட்டுரு. அதை நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், நான் சொன்னதை மட்டும் செய். வர வியாழக்கிழமைக்கு எனக்கு பொங்கல் வச்சிடணும். நீ கேட்டது போல் கருப்பசாமி அதுக்கப்புறம் உனக்கு நான் கொடுத்துட்டு போகிறேன், எல்லாம் அமைச்சு கொடுத்துறப்போ. ஜந்த ஒருப்பா மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் ஆமாம், இதில் சோபா கடையாம்மா, அது யார்? அதனால் கருப்பசாமி நமக்கு சோபா கடை, அதனால் கருப்பசாமி இப்போ இருக்கிற வீட்டை வித்தரலாமா, அப்படி தானே? விற்று எவ்வளோக்கு போகும்? சரி, அதை கொடுத்துட்டு யார் வாயில் கொண்டு இழுக்கிறது? ஒரு அமௌண்ட்டு கட்டணும்னா ஒரு அமௌண்ட் எவ்வளோ கட்டணும்? 22 கட்டணும். அப்புறம் கட்டணும். அப்போ இது விற்றா 1 விற்றுனா எதுக்கும் கட்ட முடியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுற, அதை விற்க வேணாம். உனக்கு ஒரு 6 மாதம் டைம் உனக்கு கருப்பை வாங்கி கொடுத்துறேன், சரியா? போய் பேசுனீங்கன்னா மன உளைச்சல் வரும், தேவையில்லாத பேசுவேன். எண்ணி 6 மாதம் நீ கேட்காம உனக்கு உண்டானதை கொண்டாந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு மட்டும் பேசு. ஒரே ஒரு வாய்ப்பு, அவன் பார்த்துட்டு அப்புறம் சொல்கிறேன் மறுபடியும் 1 மாதத்தில் சரின்றான். 6 மாதம் டைம் வாங்கி தரேன். 6 மாதத்துக்குள்ள உனக்கு வியாபாரமும் அமைச்சு வேற ஒரு இடத்துல பணமும் உனக்கு அமைச்சு கொடுத்து நல்லபடியாக அதிலேருந்து காப்பாற்றி கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டு ஓடும். சரிப்பா, அதனால் இப்போ இருக்கிற வீடு விற்கிறதுக்கெல்லாம் பர்மிஷன் இல்லைடாமானே. அதனால் அதையும் சேர்ந்து விற்றுவிட்டு கேட்காம ஒரு முடிவு பண்ணிடாத. அதை விற்றோம்னா ஒரு கடனை கட்டலாம்னா விற்கலாம், 6 கடனை கட்ட முடியாத, அதனால் யார் வயலையும் எடுக்க முடியாது. அதனால் இப்போ இருக்கிற வீடு அப்படியே இருக்கட்டும். இதை தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க, சரியா? இதை கொண்டுட்டு போய் பால் மஞ்சள் கோமயம் 3 இதோட ஒன்று 4 கலக்கி வீடு வாசல் எல்லாம் தொளிச்சு விட்டுறணும். தொழில் செய்கிற இடத்துல எல்லாம் அமைச்சு எல்லாம் தொளிச்சு விட்டுறணும். இதை கொண்டுட்டு போய் நல்லபடியாக படிக்க வச்சிடுறேன். நல்லபடியாக எந்த கெட்ட பேர் இல்லாமல் கருப்பசாமிக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். ஒன்றை வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நடவாசப்படியில் கட்டிடும். அதை தொழில் செய்கிற இடத்துல வச்சிடும். கருப்பம் கூடவே வந்துடும். அடுத்த வாரத்தில் என்னை வந்து பார்த்துட்டு போ. அப்படியா? சரி, அதை மடித்து வச்சுட்டு வா. அதை உன் கணவர்கிட்ட கொடுத்துட்டு போய் காலையில் வந்துட்டு வா. ஆமாப்பா, அதனால் வியாழக்கிழமைக்கு வாப்பா. ஒரு வாய்ப்பு இருக்கான், அதை நான் பயன்படுத்துகிறேன். ஒரு மாலையம் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வா. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை பகுதியை சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. நீ மட்டும் எப்படியாவது ஒரு படி ஏற்றி விட்டுரு, அப்படின்னு கொண்டு தேய்ச்சி விட்டுரு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன்.
கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பத்தில் கவுந்தப்பாடி வச்சுப்பா. எப்படியாவது கடனை கட்டி கருப்பசாமி என் பிள்ளைக்கு ஒரு நல்ல வரனா தெளாவி பிடிச்சி நீ இதே எனக்கு காப்பாற்றி கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி மாசி மாசி பிறந்துருட்டும். சரியாடமான மாசி பிறந்துருட்டும். மாசி பிறந்ததையும் உனக்கு இன்னும் நல்ல நல்ல ஜாதகமாக வரும். அதில் உனக்கு சீக்கிரமாக அமைச்சு தரேன். இப்போ பார்த்து வச்சது என்னாச்சு? அதனால் அதை விட்டுரு. உனக்கு அடுத்தடுத்து உனக்கு எல்லா ஜாதகமும் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி மகளையும் நம்ம சொன்னோடி கேட்க வச்சு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டோம். சரிப்பா. அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கடனையும் கட்டி தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி தரணும். கடனை சீக்கிரமாக கட்டி கொடுத்துறேன். அதனால் கடன் முழுசாக கடன் அடையணும்னா மகளை திருமணம் பண்ணி வெளியே அனுப்பணும். அதனால் அடுத்த மாதத்துலேருந்து உனக்கு நல்ல நல்ல ஜாதகம் வரும். மாசி 1லேருந்து. அதனால் அதுக்கும் கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரி வரும். கடனை வாங்கி திருமணத்தை முடிச்சு வச்சிரு. அடுத்த 1.25 வருஷத்துக்குள்ளே கடன் வாங்கினதையும் கட்டி இப்போ இருக்கிற கடனையும் கட்டி அதே இடத்துல நல்ல பேர் வாங்கினா போதுமில்ல. இது எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்டணும்ப்பா. இதை கொண்டுட்டு போய் நீ உன்னோட இருப்பிடத்தில் வச்சுக்க. நான் நல்லபடியாக படிக்க வச்சிடறப்போ கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்கடி பார்த்ததில் பள்ளி வளையம் வச்சுப்பா. பள்ளி வளையம் சரிப்பா. அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எடுத்தவனுக்கு தண்டனையும் கொடுத்து ஒரு கையும் காலும் வர்றதுக்கு இல்லாமல் அதுக்குண்டான வழி அமைச்சு கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி நம்ம எப்படிரமான இருக்கணும்? இன்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுறலாம். நாளையிலேருந்து நம்ம எப்படி இருக்கணும்? உனக்கு வேலை கொடுத்துட்றேன். வெளியூர் போய் வேலை செய்யணுங்கிறதெல்லாம் இல்லை. ரெகுலராக லோக்கல்லே உனக்கு நல்ல சம்பளத்துக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். இன்னும் ஒரு 11 மாத காலத்துக்கு சரியா என்னோடய பாஸ்வேர்டு கூட தான் இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல வருமானம் வந்துடும். நிரந்தரமான தொழில் அமைச்சு கொடுத்துறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே வச்சுக்க, வேணான்னெல்லாம் சொல்லலை. சரியா? எங்கே எந்த இடத்துக்கு எப்படி போகணுமோ அதுக்கு மட்டும்தான். உனக்கு ஒரு சிலதெல்லாம் செட் ஆகாது. சரியா? உனக்கு ஒரு சிலது செட் ஆகாது. அப்படின்னா மறைமுகமாக சொல்கிறேன். தெரியுமில்ல? தெரியுமா தெரியாதா? அதனால் நம்மளுக்கு ஒரு சிலது செட் ஆகாதுன்னு நமக்கு ஆகாது. அதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆகாதுன்னு சொல்லவில்லை. சரியா? அதை மட்டும் கடைப்பிடிச்சு அப்படின்னா எந்த கெட்ட பேர் இல்லாமல் நிரந்தரமான தொழிலும் அமைச்சு இருக்கிறதையும் உனக்கு வாங்கி கொடுத்து இன்னொரு வகை சிக்கல் இருக்குல்ல அதையும் உனக்கு சீக்கிரமாக சிக்கல் இல்லாமல் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலில் வந்துட்டு ஓடும். சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அதனால் இப்போ நான் மறைமுகமாக சொல்லியிருக்கேன். கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா மறைமுகமாகவே போயிடும் எல்லா பிரச்சனையும். அதனால் கருப்பசாமி ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் வச்சிடணும். நிரந்தரமான தொழில் எனக்கு கருப்பசாமி எனக்கு அமைச்சு கொடுக்கணும்ப்பா, நீ இதே எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும் அப்படின்னு என் பேரை சொல்லி வச்சிரு. நீ கேட்டது போலே உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு 4 பேர் மதிக்கிற மாதிரி அங்கே உருவாக்கி கொடுத்து வாகனம் எடுத்தவனுக்கும் ஒரு வழி காட்டிடுறேன். உனக்கு உடல்நல பிரச்சனை முழுசாக சரி பண்ணி கொடுத்து நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இதை பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு வந்துட்டு போ. வெயிட் பண்ணிட்டு போப்பா.